ஹலோ மக்களே, ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். இப்போது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை, குழந்தைங்கள எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறது. இதில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட பையன் நான் இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கான். அவனை வந்து எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கிறத அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவன் வந்து அவங்க எப்போவும் அவன் ஸ்கூலுக்குனாலும் சரி காலேஜுக்குனாலும் சரி அவங்க கார்லேயே கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக இருந்தால் கூட அவன் வேலையெல்லாம் முடித்த பிறகு திரும்ப பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. வெயிட்டிங் டைமில் அவங்க அங்கனக்குள்ளே உள்ள சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு அவனையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. இதே போலயே அவங்க பையனை அவங்க பக்கத்துலேயே வச்சுருந்து, அதாவது அவன் மேலே இருக்கிற ஒரு அதீத ஒரு பாசத்தினால இப்படியே வளர்த்துருக்காங்க. அவங்க என்கிட்ட ஒரு தடவை ஷேர் பண்ணுறாங்க, அவன் எக்ஸ்கர்ஷன் போனப்போ இவங்க 2 பேரும் அவங்களோட கார் எடுத்துகிட்டு அந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே போயிருந்துருக்காங்க. டியூரிங் எக்ஸ்கர்ஷன் டைம் நம்ம பையன் எங்கே இருக்கிறான், அவன் சேஃப்டியாக இருக்கிறானா அவன் அப்படின்னு தூரத்துலேருந்து 2 பேரும் அவனை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ 2 நாள் எக்ஸ்கர்ஷன்லேயும் அவங்க கார்லேயே அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இவங்கள நினச்சி பரிதாபப்படுறதா அவனை நினச்சி பரிதாபப்படுறதா அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் பேரண்டிங்காக இருந்தாலும் பசங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். என்னென்னா, தனி மனித சுதந்திரம் அப்படின்னு பேசுகிறோம்ல, அது எல்லாருக்குமே கொடுக்கணும் இல்லைங்களா? நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம குழந்தைங்கள தைரியமாக வெளியில் அனுப்பணும். படிக்கிறதுக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு அப்படின்னு வெளியில் அனுப்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு மிங்கிள் ஆகணும். அங்கே அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப நம்மளால் கொடுக்கவே முடியாது கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். அவங்க போய் நட்பு, ஒரு சந்தோஷம், துக்கம், துரோகம், இந்த மாதிரி எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் இல்லைங்களா? சரிங்களா? ஓகே, ஆல் ஆஃப் யூ டேக் கேர். பை பை.